எல்லாம் வல்ல இறைவனின் திருவிழாலே இன்றைய தினமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகமானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் நான்கு உலகம் உய்யன்னு கச்சிப சிவாச்சாரியார் சொல்வார். அதே போன்று காலையில் அந்த 6 மணிக்கு மேலே சூரிய உதயம் வரவும் சுவாமியினுடைய கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அந்த நேரத்தில் அதெல்லாம் எல்லா பக்தர்களுக்கும் தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. கைலை மலை அணைய செந்திப்பதி வாழ்வேன் திருப்புகழ் அருணரியார் சொல்றார். கைலை மலைக்கு ஒப்பாக திருச்செந்தூர் ஸ்தலத்தை சொல்றார். அத்தகைய அருமையான ஸ்தலத்தில் இன்னைக்கு எல்லாரும் கும்பாபிஷேகம் பார்த்துருக்காங்க. கும்பாபிஷேகம் பார்த்த உடனே 12 வருடங்கள் தரிசனம் செய்த பலன் அவங்களுக்கெல்லாம் உடனே கிடைச்சிடும். அதே போன்று இந்த கும்பாபிஷேகம் பார்த்ததுனால எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அதனால தமிழக அரசு மிக சீரிய முயற்சியோடு ரொம்ப அருமையான முறையில் இங்கே ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு ரொம்ப அருமையான நமது அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய பெரிய ஒத்துழைப்போடு இங்கே மகா கும்பாபிஷேகமானதுக்கு சிறப்பாக நடைபெற்று தக்கார் அவர்கள் மிகுந்த ஏற்பாடோடு கிட்டத்தட்ட ஒரு அநேக வருடங்களாக பக்தர்களுக்கு தேவையான வசதிகள்லாம் அண்ணா சொன்ன மாதிரி சிவநாடார் அவர்கள் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. பார்த்து பார்த்து எல்லாமே நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக நடந்திருக்கு. ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. பக்தர்கள் எல்லோருக்கும் எல்லா வாழ்வும் கிடைக்கணும். வாங்க. அதாவது என்னன்னா கருடனை பார்த்தாலே ஒரு நல்ல சகுனம். அதனால கருடனை பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா சௌக்கியங்களும் கிடைக்கும். அப்படிங்கறதுனால கருட தரிசனம் ரொம்ப முக்கியம். அதனால கும்பாபிஷேகத்தினுடைய நேரத்தில் கருட தரிசனம் பண்ணா ரொம்ப சந்தோஷம். அது வந்து நமக்கு வந்து அந்தந்த கோவிலுடைய சம்பிரதாயங்கள், அதெல்லாம் அந்தந்த சம்பிரதாயங்களை அனுசரித்து இங்கே எல்லா நிகழ்ச்சியும் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் இல்லை முருகப்பெருமானுடைய திருவருளால் மிக சிறப்பான முறையிலே உலகம் வியக்கும் வண்ணமாக இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினால் சிறப்பு நடைபெற்றது.